உத்தரப்பிரதேச மாநிலத்தின் காலிஞ்சர் கோட்டை. இந்த காலிஞ்சர் கோட்டை கரடுமுரடான மலைக்கோட்டையா மட்டும் இல்லாம புனிதமான யாத்திரை தலமாவும் கருதப்படுது. இது ராமாயண மகாபாரதம் சங்ககால இலக்கியத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோட்டையில இருக்கிற குளங்கள்ல யாராவது நீராடினாங்கன்னா 1000 பசுக்களை தானம் செஞ்ச பலனுக்கு ஈடான நன்மைகளை பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை உலவுது. உள்ளூர் பழங்கதைகளின்படி இறுதி சண்டேல் அரசரான கீர்த்தி ஷா தீரா சரும நோயால அவதிப்பட்டாராம். அவர் இங்க இருக்கிற ஒரு வெந்நீர் ஊற்றுல நீராடினதும் நோயிலிருந்து விடுதலை பெற்றாராம். இன்றளவும் இங்க பல ஆலயங்கள் பக்தர்களை கவர்ந்து இழுக்குது. அவங்க இந்த குளங்கள்ல நீராடுறாங்க. காலிஞ்சர் கோட்டை உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பாந்தாவிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. தற்காலத்துல காட்சி அளிக்கிற காலிஞ்சர் கோட்டை மத்திய காலகட்டத்தை சேர்ந்ததா இருக்கலாம். ஆனா புராதன பதிவுகள் மற்றும் பழங்கதைகள்ல தொடர்ந்து இந்த கோட்டை குறிப்பிடப்பட்டிருக்கு. கலாச்சார நிகழ்வுகளுக்கான ஒரு முகாந்திரமா விளங்கினதோட இந்த கோட்டை ராணுவ ரீதியாலான அபரிமித முக்கியத்துவமும் பெற்றதா இருந்திருக்கு. ராணுவ ரீதியா கலிஞ்ச் கோட்டை ஒரு முக்கியத்துவம் பெற்றது. இந்த கோட்டையின் புகழ் உலகெங்கும் பரவி அயல் தேச சாம்ராஜ்யங்கள்ல விரிவாக்க எண்ணத்தோட இந்தியா மீது படையெடுத்து வந்த எந்த பகைவர்களும் இந்த கோட்டைய கைப்பற்ற முற்பட்டாங்க. இந்த கோட்டை சுமார் 250 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு மலை முகட்டில் அமைஞ்சிருக்கு. இதுல ஒரு கிரி துர்க்கம் மற்றும் வன துர்க்கம், அதாவது மலைக்கோட்டை மற்றும் கானக கோட்டையின் குணாதிசயங்கள் இரண்டர கலந்திருக்கு. இது சூழ்ந்திருக்கிற அடர்ந்த கானகங்கள் இந்த மலையின் அடிவாரத்தை அணுகிறதையே கடினமாக்கியிருக்கு. ஒட்டுமொத்த பிரதேசமும் பள்ளத்தாக்குகளால நிறைஞ்சிருக்கு. காலிஞ்சரை சூழ்ந்திருக்கிற மர்மத்துக்கு இந்த கரடுமுரடான பிரதேசமும் ஒரு முக்கிய காரணமா விளங்குது. இந்த கோட்டையின் பெரும் வலிமை மிக பெரும் சவாலா திகழ்ந்திருக்கு. ராணுவ ரீதியிலான திட்டமிடுபவர்களுக்கும் ராணுவ பலத்தை கொண்டு சாதிக்க விரும்பினவங்களுக்கும் அதுவே பெரும் முந்துதலை கொடுத்திருக்கும். இந்த கோட்டையை எப்படியாவது கைப்பற்றி இத வசப்படுத்தணுங்கிற ஒரு வெறி அது உருவாக்கி இருக்கும். ஏன்னா அது தொடர்பா நிறைய கதைகள் இருக்கு. சுல்தானியர் காலத்துல, அப்புறம் ஆப்கானிய காலத்துல, அதை தொடர்ந்து முகலாய சாம்ராஜ்ய காலத்திலையும் இந்த கோட்டை கையாளப்பட்ட கதைகள் உலவுது. இதை கைப்பற்றி கையாள அவங்க யாருக்குமே சுலபமா இது இருந்ததில்ல. அதுவே காலப்போக்குல இந்த கோட்டைக்கு பெரும் புகழ அளிச்சிருக்கணும். இயற்கை காலிஞ்சர் கோட்டைக்கு ஒரு மிக வலுவான கவசமா விளங்குது. அந்த கவசத்தின் பிரதான அங்கமான கானகத்தை கடக்கிறது சுலபமான செயலா இருந்திருக்காது. சுமார் 45 மீட்டர் உயரம் கொண்ட கோட்டை அரண்களும் மலைப்பாறைகளையே அஸ்திவாரமா கொண்டிருக்கு. இதை இலக்காக்கி சுடப்பட்ட பீரங்கி குண்டுகள் இதை நெருங்க முடியாம வீணாகி இருக்கணும். தோல்வியற்ற காலிஞ்சர் சாம்ராஜ்ய விரிவாக்க நோக்கங்கள் கொண்டிருந்த எல்லா தில்லி சுல்தான்களுக்கும் அறைகூவல் விடுத்திருக்கணும். இந்த மாதிரி முற்றுகை இடவே மிக கடுமையான ஒரு கோட்டைய தாக்க முற்படும் ஒரு ராணுவமும் அந்த முயற்சிக்காகவே குறிப்பிடும் அளவு பெருமை, கௌரவம், மரியாதை பெறும்னு நம்பிக்கை இருந்திருக்கு. பலவிதமான அம்சங்களும் ஒன்று கலந்துதான் ஒரு கோட்டையின் புகழ் அதன் பெருமைக்கு வழிவகுக்குது. அது வெறும் ராணுவ ரீதியிலான அம்சங்கள் மட்டும் இல்ல. மொத்தமா 7 நுழைவாயில்கள் இந்த கோட்டையின் உட்புறத்துக்கு நமக்கு வழிகாட்டுது.
செங்குத்தான மலைப்பயணத்தை வெற்றிகரமா நிறைவு செஞ்சாதான் முதல் வாயிலையே அடைய முடியும். ஒரு நுழைவாயிலிருந்து மற்றொன்றுக்கான பாதை கூர்மையான திடீர் வளைவுகளை கொண்டது, செங்குத்தான பாறைகளால் ஆனது. இந்த கோட்டையின் பாதுகாப்புக்கு மறு வலுவூட்ட இந்த நுழைவாயில்கள் பல ஆட்சியாளர்களால பல்வேறு காலகட்டங்கள்ல நிறுவப்பட்டது. பொதுவா எந்த ஒரு ராணுவத்தின் தலைவரும் தன் வசம் இருக்கிற ராணுவ பலம் முழுவதையும் ஒரு கோட்டையில செலவிட மாட்டார். என்ற விரைவில் அந்த கோட்டையை விட்டு கிளம்பதான் பாப்பாரு. அதனாலதான் ஆரம்பத்துல சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும். அதன் விளைவா ஏதாவது உடன்பாடு ஏற்படுதான்னு தான் முயற்சி செய்வாங்க. ஆனா ஒருவேளை அவங்க முயற்சிகள் எல்லாம் தோல்வியுற்றா அப்புறம் கோட்டைய முற்றுகையிட்டு கைப்பற்ற முற்படுவாங்க. ஆப்கானிய அரசர் ஷேர்ஷா சூரி காலிஞ்சரை முற்றுகையிட்டப்பதா இதன் சரித்திரத்திலேயே மிக ஆக்ரோஷமான யுத்தம் இங்கு நிகழ்ந்தது. நீண்ட நாள் பீரங்கி தாக்குதல்களுக்கு பிறகும் இந்த கோட்டையை வீழ்த்த முடியாம போன பிறகுதான் ஷேர்ஷா சூரி தன் ராணுவத்துக்கு தலைமையேற்றாரு. இறுதியில கோட்டையை கைப்பற்றினாரு. ஆனா மிக மோசமான இழப்புகளை அதுக்கு விலையா தர வேண்டியிருந்தது. மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி மலை மேல அமைஞ்சிருக்கிற இந்த காலிஞ்சர் கோட்டையின் கோட்டை மதில்கள் மேல அமர்ந்து பார்த்தா சுமார் 500 ஆண்டுகள் முன்ன இந்த கோட்டையில தான் இந்திய தேசத்தின் வரலாறே வியப்புக்குரிய திடீர் திருப்பத்துக்கு உள்ளாச்சுங்கிறத நம்ப முடியல. ஆப்கானிய படையில ஒரு வீரரான ஷேர்ஷா சூரி முகலாய அரசர் பாபரின் மகன் ஹுமாயூனை முறியடிச்சு டில்லியில இருந்து விரட்டி அடிச்சாரு. முகலாயர்களின் சாம்ராஜ்யமே அழியவிருந்தது. ஷேர்ஷா தொலைநோக்கு கொண்டவர். அவர் இந்தியாவின் போட்டியற்ற அரசனாக விரும்பினார். காலிஞ்சர் போன்ற எல்லா கோட்டைகளையும் தன் வசப்படுத்தி வெற்றி காண விரும்பினார். இந்த இடத்துல நடந்த யுத்தத்துல இந்த கோட்டை அரணை கடந்து வந்த ஒரு பீரங்கியின் குண்டு ஒரு வெடிகுண்டு குவியல் மேல விழுந்ததால அது வெடிச்சு சிதறி அந்த நெருப்பால ஷேர்ஷா மோசமா காயமுற்று இறந்துட்டார். அவர் மகன் இஸ்லாம் ஷா முடிசூட்டிக்கிட்டாரு. ஆனா அவர் ஆட்சி நீண்ட காலம் நீடிக்கல. மறுபடியும் ஹுமாயூன் வலுவான ஒரு முகலாய சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிச்சார். இந்த கோட்டையின் வளாகத்துக்குள்ள 2 சிறிய அளவிலான எளிமையான மசூதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்றின் பெயர் கலாத்தி, மற்றொன்றின் பெயர் இஸ்லாம் ஷாவின் மசூதி. இவை ஷேர்ஷாவின் மகனான இஸ்லாம் ஷாவின் ஆட்சியின் போது இங்கு உருவாக்கப்பட்டது. காலிஞ்சர் மத நல்லிணக்கத்துக்கான ஒரு உறுதியான பாரம்பரியம் உடையது. இந்து மற்றும் இஸ்லாமிய நாட்டுப்புற கலைஞர்கள் இந்த கோட்டையின் அந்த பெருமைமிக்க பாரம்பரியத்தின் புகழ் பாடுறாங்க. சத்யுக் கீர்த்திகிரி कहलायो त्रेता महतगिरी उतचारी और द्वापर पिंगल गढ़ कलयुग में. யுகாந்தரங்களை கடந்து இந்த புராதனமான பெருமை கொண்ட காலிஞ்சர் கோட்டை நீடிச்சிருக்குன்னும் பல காலங்களா இதன் புகழ் ஆண்களாலையும் பெண்களாலையும் புகழப்படுதுன்னும் இந்த பாடல் குறிப்பிடுது. இந்த கோட்டையின் உட்புறத்துல பல நீர்நிலைகள் இருக்கு. இதுக்குள்ள வசிச்சவங்களுக்கான நீர் தேவைய இவைதான் பூர்த்தி செஞ்சது. இவைகளின் நீர் புனிதமானதா கருதப்பட்டு தீர்த்தம்னு அழைக்கப்பட்டது. இந்த கோட்டையை ஒட்டியே ஒரு ஆலயமும் ஒரு மசூதியும் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து வரும் யாத்ரீகர்கள் நற்பலன்களை பெறும் நம்பிக்கையோட இந்த குளங்கள்ல நீராடுறாங்க. கலிஞ்சர் கோட்டை தொடர்பாக குறிப்புகள் இல்லாத ஏதாவது ஒரு புராதான இந்து மதம் சார்ந்த பதிவு இருக்கிறது அபூர்வம். இது மதம், ஆன்மீகம், தாந்திரீகம் சார்ந்த முக்கியத்துவங்கள் பெற்றது. இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான மலைப்பாறைகளில் செதுக்கப்பட்ட மண்டை ஓடுகளை மாலையா அணிஞ்ச ஒரு பைரவரின் சிலை ஆக்கிரமிச்சிருக்கு. இது தீய சக்திகளை சம்ஹாரம் செய்யறதுக்காக இறைவன் சிவன் தரிச்ச ரௌத்ர வடிவம்னு கருதப்படுது. இந்த பயங்கர உருவத்துக்கு கால பைரவர்ங்கிற பெயரும் சூட்டப்பட்டது. அருகாமையிலேயே பார்வதி தேவியின் ஒரு சாந்தமான உருவமும் செதுக்கப்பட்டிருக்கு.
இந்த மலைப்பாறைகளை குடைஞ்சு அதுல செதுக்கப்பட்டிருக்கிற சிவன் பார்வதி 2 பேருடைய உருவ சிலைகளும் அவங்களுடைய புகழ பாடுது. இமயமலையில கோலாகலமா திகழ்ந்த அவங்க திருமணத்தை அது நினைவுபடுத்துது. அத்தனை தெய்வங்களும் ஒன்று கூடி கரகோஷம் எழுப்ப பார்வதி தேவி சிவன் கழுத்துல மாலை ஈட்டாங்க. மிருகதாரான்னு அழைக்கப்படுற இந்த ஊற்றுல நிரந்தரமா இனிப்பான நீர் பெருகுது. இதன் பக்கச்சுவர் வரிசையா அமைக்கப்பட்ட 7 மான்களின் உருவங்களால பொலிவு பெற்றிருக்கு. காலிஞ்சரின் சண்டேல் ஆட்சியாளர்கள் இறைவன் சிவனின் மிக தீவிர பக்தர்கள். அவங்கள தொடர்ந்து ஆட்சி செஞ்ச புந்தேலாக்கள் இறைவன் விஷ்ணுவின் பக்தர்கள். இறைவன் விஷ்ணுவ வெங்கடேசர் வடிவத்துல வழிபட புந்தேலாக்கள் தான் இந்த அரண்மனைய ஆலய தோற்றத்துல நிர்மாணிச்சிருக்காங்க. இந்த கட்டிடம் புந்தேலாக்களின் கட்டிடக்கலை நிபுணத்துவத்தின் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கியிருக்கு. இந்தியாவின் பெரும்பாலான கோட்டைகள் நம்பிக்கை துரோகியா செயல்பட்டு பகைவர்களுக்கு கோட்டையின் நுழைவாயில திறந்து விட்டவங்களோட கதைகளை எடுத்து கூறுது. அதுக்கு காலிஞ்சரும் விதிவிலக்கு இல்ல. இந்த கோட்டைக்குள்ள நுழைஞ்சதும் மாந்தாத்தா சோபியின் அரண்மனை தான் தென்படும். அவர் தம் முகலாய சாம்ராஜ்ய முடிவுல இந்த கோட்டையின் கிளைதார், அதாவது கோட்டை தளபதியா இருந்தார். வியப்பென்னா யாரும் அவரை துரோகின்னு சொல்றதில்ல, தேசபக்தரா கருதப்படுறார். ஆனா முற்றுகையிட்ட சத்ரசால் ராணுவத்துக்கு கதவை திறந்து மீண்டும் இந்த கோட்டைய புந்தேலாக்கள் வசமாக்குனதும் அவர்தான். ஏறத்தாழ சுமார் 1 நூற்றாண்டுக்கும் மேல சத்ரசால் வம்சத்தவர் தான் இங்க ஆண்டாங்க. சோபே அரண்மனை புந்தேலாக்களின் பிற்காலத்தைய பாங்குல அமைக்கப்பட்டது. இதன் ஒவ்வொரு அம்சமும் ஈர்ப்புடையது. இது ஒரு புறக்காவல் படை அரணாத்தான் கட்டமைக்கப்பட்டதா தோணுது. இருந்தாலும் வசதியான ஒரு அரண்மனையாவும் தோற்றமளிக்குது. இதன் கதவுகளும் வளைவுகளும் தூண்களும் கற்கள்ல செதுக்கப்பட்ட மிக நுணுக்கமான வேலைப்பாடுகளால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அமன் சிங் அரண்மனை இந்த காலிஞ்சர் கோட்டைய ஆட்சி செலுத்தினவங்களின் இருப்பிடமா திகழ்ந்திருக்கு. இதுவும் புந்தேலா ராஜபுத்திரர் பாங்கல அமைஞ்சிருக்கு. அரசவை முற்றத்தை சூழ்ந்து எங்கும் வசதி கொண்ட அறைகள் இருந்திருக்கு. கலை மற்றும் கைத்திறனுக்கு காலிஞ்சர் கோட்டை அளிச்ச பேராதரவை விளக்கும் விதமா இந்த அரண்மனை முழுக்க காண்பதற்கரிய அபூர்வமான கலை பொருட்கள் நிறைஞ்சிருக்கு. இதுபோன்ற கட்டிடங்கள் இந்த முரட்டுத்தனமான கோட்டையின் மென்மையான மறுபக்கத்தை வெளிக்காட்டுது. வெளிப்பார்வைக்கு வெளித்தோற்றத்துக்கு இந்த கோட்டையில் பகைவர்களை தடுத்து நிறுத்தும் தற்காப்பு அம்சங்கள் தென்படும். இதன் தற்காப்பு ஏற்பாடுகளும் புலப்படும். ஆக மொத்தத்துல புற வடிவமைப்பு ராணுவ சாதகங்களை மட்டும்தான் உணர்த்தும். ஆனா உள்ள நுழைஞ்சதும் இந்த கோட்டைக்குள்ள அடியெடுத்து வச்சு அரண்மனைகள் நம்ம கண்ணுக்கு தென்பட்டதும் நம்ம கண்ணோட்டத்தையே மாத்திடும். இதன் அழகும் பொலிவும் நம்மள சிலிர்க்க வைக்கும்.
ரங் மெஹல், அதாவது இந்த வண்ண மாளிகை, அரச குடும்பத்தவர் மற்றும் அரசவையினரின் பொழுதுபோக்கிற்கு பயன்பட்டது. இந்த பிரம்மாண்ட அரச முற்றம் திறந்தவெளி அரங்கமாய் இருந்திருக்கு. பக்கவாட்டு காட்சி மாடங்கள்ல அமர்ந்து பார்வையாளர்கள் இசை நடனங்களை ரசிச்சிருக்காங்க. முக்கோண வடிவிலான வளைவுகள் போன்ற இஸ்லாமிய கட்டிடக்கலை நுட்பங்களும் இங்க வரும் பார்வையாளர்களுக்கு தென்படாம தப்பாது. இந்த கோட்டையின் உட்புறத்துல நிகழ்ந்த ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் என்னன்னு நீங்க பட்டியல் போட்டு பார்த்தா அது நம்மள ஒரு பெரும் பிரமிப்புல ஆழ்த்திடும். ஏன்னா இதுக்குள்ள நிகழாத எதுவும் வெளியே எங்கேயும் நிகழ்ந்திருக்காதுன்னு புரியும். அதை தவிர அங்க இருந்தவங்களுக்கு தாக்க வரும் பகைவர்களின் இராணுவத்திலிருந்தும் பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தொடர்ந்து அவங்களுக்கு அச்சுறுத்தலும் அபாயமும் இருந்திருக்கணும். அதே சமயம் அன்றாட அற்புதங்களும் அங்க நிகழ்ந்திருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு நாள் கோட்டைக்கு ஆபத்து விளைவிக்கும் செயல் அங்க நிகழாம இருந்திருந்தா அதுவும் வியப்பு தான். ராணி மெஹல், அதாவது அரசியின் மாளிகை, புறக்கணிப்பால சேதமடைஞ்சிருக்கு. இதன் கடந்த கால தோற்றம் எப்படி இருந்திருக்கலாம்னு கற்பனையும் செய்ய முடியல. பல அடுக்குகளை கொண்ட இந்த மாளிகை அரச வம்சத்தை சேர்ந்த பெண்களுக்கு தேவைப்பட்ட போதுமான அந்தரங்கத்தை அளிச்சிருக்கணும். இதன் உட்புற அமைப்புகள் நேரடி பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்கு உள்ளேயே இந்த கோட்டையில வாழ்ந்தவங்க பல பேருக்குமே தெரியாத பதுங்கறைகளும் அதை அடையறதுக்கான பாதைகளும் சில பல நிலவரைகளும் இருந்திருக்கணும். இன்னொரு விதமா இதை விளக்குனா இது நம்மளோட இந்த மனித வாழ்க்கைக்கான உருவகம்னு குறிப்பிடுறது மிக இல்லைன்னு தோணுது. ஏன்னா நம்ம வாழ்க்கை தொடர்பா நமக்கும் எல்லாம் தெரியாது. அதே மாதிரி தான் இந்த கோட்டையின் பல ரகசியமான பகுதிகளுக்கு இங்க எல்லாருக்கும் அனுமதி இருந்திருக்காது. இந்த கோட்டையின் பிரதானமான கவரும் அம்சமா விளங்குறது நீலகண்ட மகாதேவர் ஆலயம். இறைவன் சிவனுக்கான இந்த ஆலயம் மலையின் அடிவாரத்துல உட்புற அரண்களுக்கு வெளிப்புறத்துல அமைஞ்சிருக்கு. 2 நுழைவாயில்களை கடந்து வரிசையான நீண்ட படிக்கட்டுகள் வழியா இறங்கினாதான் இந்த ஆலயத்தை அடையலாம். இதன் கதவுகள்ல நுட்பமான கலை வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த கோட்டை ஏராளமான பகைவர்களின் தாக்குதல்களை எதிர்கொண்டிருந்தாலும் அதிர்ஷ்டவசமா இந்த ஆலயம் அதையெல்லாம் கடந்து பெரும் சேதாரங்கள் இல்லாம நீடிக்குது. இது ஒரு புகழ்பெற்ற கோட்டை ஆகிறதுக்கு முன்ன ஒரு புனிதமான தீர்த்த ஸ்தலமா இருந்திருக்கு. இது ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் தவம் புரியறதுக்கு பொருத்தமான இடமா விளங்கி இருக்கு. அதனால இங்க சிவபெருமானின் பல வடிவங்களை காணலாம். சிவபுராணத்தின்படி இறைவன் சிவபெருமான் பலவிதமான உருவங்களை தரிச்சிருக்காரு. அந்த வடிவங்கள் எல்லாமே பூஜைக்கு தகுந்ததுதான்னுவாங்க. அந்த அடிப்படையில பல வடிவங்கள்ல இங்க காட்சி அளிக்கிறாரு. அத தவிர இங்க சிவலிங்கமும் இருக்கு. மலை பாறைய குடைஞ்சு உருவாக்கப்பட்ட ஒரு குகையில தான் இந்த சிவ ஆலயம் அமைஞ்சிருக்கு. இதன் வெளிப்புற தாழ்வாரம் பெரும் சேதத்துக்கு உள்ளாகி இதன் மேற்கூரையும் உதிர்ந்துருச்சு. அதை தாங்கியிருந்த தூண்கள்ல 12 மட்டுமே இப்ப மிஞ்சியிருக்கு. இந்த ஆலயம் குப்தர்களின் ஆட்சி காலத்துல எழுப்பப்பட்டதா நம்பப்படுது. கந்தர்வர்கள் மற்றும் யட்சர்களின் கவர்ந்தெழுக்கும் உருவச் சிலைகள் கொண்ட இந்த தூண்கள் தான் கடந்த காலத்துல இதன் மேற்கூரையை தாங்கி பிடிச்சிருந்தது. கோட்டையின் இந்த பகுதி இந்துக்களின் புராதன கட்டிடக்கலை அமைப்பு நுட்பங்களின் பெரும் திறனை நமக்கு உணர்த்தது. बबूती लगावत शंकर के अहिलोचन माद गिरी जर
துறவு கோலம் பூண்ட இறைவன் சிவபெருமானின் அற்புதமான கருணை இந்த இடத்துல சூழ்ந்திருக்கிறதால இங்க விண் உலகத்தை சேர்ந்த அமிர்தம் வழிந்தோடுதுன்னு அர்த்தம் வரும்படியா இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கு. गिरो ढर के இந்த ஆலயத்துக்குள்ள யாரும் நுழைய தடைகள் இல்ல. तो शंकर के சிவபெருமானின் அனைத்து பக்தர்களும் அவரை இங்க வழிபட்டு அவர் புகழ பாட முடியும். गिरी जर के आही की पुपकार இந்த குகையின் வெளிப்புறச் சுவர்ல மிக பிரம்மாண்டமா செதுக்கப்பட்டிருக்கிற சிவபெருமானின் உருவச்சிலை 9 மீட்டர் உயரமும் 18 கரங்களும் மண்டையோட்டு மாலையும் கொண்டது. இத பார்த்து பிரமிக்கிற பார்வையாளர்கள் வாயடைச்சு போறாங்க. अहिलोचन माद गिरी जर के आही की पुपकार पड़ी शशि के तो अमृत बूंद गिरो இந்த கோட்டையின் இதய துடிப்பு இந்த ஆலயம்னு சொன்னாலும் அது மிக இல்ல. இதுதான் இந்தியாவோட கோட்டைகளோட பெரும் மகத்துவம். ஆலயம், மசூதி இது போன்ற புனித தலங்கள் இல்லாத கோட்டைகளே கிடையாது. எந்த காரணத்துக்காக கட்டமைக்கப்பட்டதோ அது நிறைவேறின பின்னரும் ஆலயங்கள் நீடிச்சிருக்குங்கிறதுனால எப்பவும் மக்களுக்கு அவங்களோட பாரம்பரியத்துடனான தொடர்பு மறையாது. இந்த ஆலய வளாகத்துக்குள்ள ஏராளமான அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. சிவபெருமானின் பலவித வடிவங்களும் அவரது குடும்பத்தவரின் சிலைகளும் தான் பிரதானமானது. அந்த சிலைகளை தவிர மற்ற இந்து ஆண் பெண் கடவுள்களின் சிலைகளுக்கும் இங்க இடமளிக்கப்பட்டிருக்கு. உடைந்த நிலையில இருக்கிற சிலைகளும் கவனத்தை கவரத் தவறல. இந்த சிலைகள் அத்தனையும் விலைமதிப்பற்ற இந்த கோட்டையின் பாரம்பரிய சின்னங்களா விளங்குது. காலிஞ்சர்ங்கிற இதன் பெயர் இரு வார்த்தைகளின் ஒன்றிணைப்பு. கால் அப்புறம் இஞ்சர், அதாவது இந்த தலத்துல தான் சிவபெருமான் மரணத்தையே எதிர்த்து அதை அழிச்சார்னு அர்த்தம். அதனாலதான் இறைவன் சிவனின் திருவடிவமான நீலகண்டேஸ்வரருக்கு இந்த ஆலயமானது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளா இது ஒரு வழிபாட்டு தலமா நீடிச்சிருக்கு. இந்த சிவபெருமானது கருணை இருக்கிற வர எப்படிப்பட்ட பயங்கரமான எதிரிகளாலையும் இந்த கோட்டைய வீழ்த்த முடியாதுங்கிற நம்பிக்கை இருந்திருக்கு. காலிஞ்சருங்கிற பேரு இந்த கோட்டையின் புகழையும் சொல்லுது. அதாவது தோல்விகளே அற்ற கோட்டைன்னு அர்த்தம். குப்தர்கள் ஆட்சியில இங்க உருவான பல கட்டிடங்கள் இப்ப சிதிலமாயிடுச்சு. உடைஞ்ச நிலையிலையும் இங்க உள்ள சிலைகள் ரசிக்க வைக்குது. தன்னை சீரமைச்சு மறு உயிர் அளிக்கக்கூடிய தருணத்துக்காக இது அத்தனையும் காத்திருக்கு. காலிஞ்சர் மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்கு. இதன் தோற்றத்துல ஒரு தீவிரமான வேதனை ஊடுருவியிருக்கு. இங்க ஒரு காலத்துல வழிபடப்பட்ட சிலைகளும் விக்கிரகங்களும் இந்த கோட்டை முழுக்க பெரும் சேதாரம் அடைஞ்ச நிலையில புறக்கணிக்கப்பட்டு பரிதாபமா காட்சியளிக்குது. விலை மதிப்பற்ற இந்த பாரம்பரியம் உதாசீனத்தால தொடர்ந்து சீரழிவுக்கு உள்ளாகுது. புனித யாத்திரை மேற்கொள்பவர்களுக்கு தலமாவும் தன் சரித்திரத்துல தோல்வியே அறியாததாவும் விளங்கின இந்த கோட்டை இப்போ மீட்சிக்காக இறஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. கால மாற்றம் இந்த கோட்டையை சிதைச்சிருக்கு. தனது ஆட்சியாளர்களையும் மக்களையும் ஸ்திரத்தன்மையோட பாதுகாத்து வந்த இந்த காலிஞ்சர் கோட்டை தற்காலத்துல தானே பாதுகாப்பின்றி தத்தளிக்குது. இதை சீரமைக்கிறதுல ஏற்படக்கூடிய மிகச்சிறிய தாமதமும் இந்த கோட்டையின் நிரந்தர அழிவுக்கு வழிவகுக்கலாம்.